கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளாகி உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னோட அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் டு வேர்ட்லி வெனஸ்டே. இந்த ஒரு புதிய மாதத்தையும் கர்த்தர் காண செய்திருக்கிறார். இந்த 2025வது வருடத்தின் 4வது மாதத்தையும் நாம் காணும்படியாக கர்த்தர் நமக்கு தயவு செய்திருக்கிறார். அவருக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த 3 வாரங்களாக இளைய குமாரனின் உவமையிலிருந்து நாம் அநேக காரியங்களை தியானித்து வருகிறோம். இந்த வாரம் இந்த மாதத்தின் முதல் வாரமாக இருக்கிறபடினால கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை தியானித்து அதிலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் உட்கொள்ளும்படி நான் வாஞ்சையாய் இருக்கிறேன். அதனால இந்த வாரத்துல வாக்குத்தத்த வசனத்தை பேசி வருகிற வாரத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த 4வது இன்சைட்டையும் அடுத்த வாரத்துல நான் பேச ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின்படி நம்மை நடத்துவதற்கு அந்த வசனத்திற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. என்ன வசனம்? ஆல்ரெடி என்னோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நான் அந்த போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கிறேன். அது 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆண்டவர் இந்த மாசத்துல நமக்கு என்ன வாக்கு பண்ணுகிறார்னா, நம்முடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வாராம். நீதியின் விளைச்சலை நமக்கு வர்த்திக்க செய்வார்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீதியின் கிரியைகளை செய்யும் பொழுது, நீதிக்கு ஏற்ற வண்ணமாக விதைக்கிற தன்மை இருக்கும் பொழுது அதனுடைய விளைச்சலை, நீதியின் விளைச்சலை எங்கெங்கெல்லாம் நீங்க நீதிக்கு ஏற்ற வண்ணம் விதைத்திருக்கிறீர்களோ அந்த நீதியின் விளைச்சலை என்ன பண்ணுவாராம்? அவர் வர்த்திக்க செய்வாராம். இந்த முழு வசனம் எப்படி சொல்லுகிறதுனா, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அவர் என்ன பண்ணுவாராம்? விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பாராம், புசிக்கிறதற்கு ஆகாரத்தை அளிப்பாராம், உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி, விதையையும் கொடுத்து பெருக பண்ணி அவர் உங்கள் நீதியின் விளைச்சலை காண செய்வாராம். ஆண்டவர் நீங்க ஊழியம் செய்யறதுக்கு, உங்க வாழ்க்கையில நீங்க குறையில்லாம இருப்பதற்கு உங்களுக்கு என்னென்ன சோர்ஸோ, உங்களுக்கு என்ன தேவையோ அவர் அதை கொடுப்பாரா. உங்களுக்கு விதைக்கிறதுக்கு விதையை கொடுப்பாரா, புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுப்பாரா, உங்களுக்கு விதையும் கொடுத்து அதை பெருக பண்ணுவாரா. தேவஜனமே, இந்த வசனத்தை நாம் கடந்து வரும் பொழுது அநேக தரம் இந்த வசனத்தை நம்ம உட்கொள்ளுகிறோம், அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். விசேஷமாக இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். கொடுக்கிறதை குறித்து பேசுகிற ஒரு அதிகாரம். பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு எழுதும் பொழுது அவர்கள் கொடுக்கிறதுல, அதாவது பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து இந்த இடத்துல பேசியிருக்கிறார். பரிசுத்தவான்களை நம்ம தாங்கும் பொழுது, தர்ம சகாயம் செய்யும் பொழுது அதை பெர்ஃபெக்டா கொடுக்கணும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்பதாக அநேக முக்கியமான வசனங்கள் கொடுக்கிறதை குறித்தும் சகாயம் செய்வதை குறித்தும், எஸ்பெஷலி பரிசுத்தவான்களுக்கு சகாயம் பண்ணுகிறதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த கொடுக்கறத பத்தி பேசினாலே, ஐயோ இவர் கொடுக்கறத பத்தி பேசுறாரு, ஐயோ இந்த சர்ச்சில் கொடுக்கறத பத்தி பேசுறாங்க, காணிக்கையை பத்தி பேசுறாங்க அப்படின்றது போல நிறைய இடத்துல நிறைய பேர் பிளேம் பண்றத, கம்ப்ளைண்ட் பண்றத பார்க்கிறோம். ஆனா இந்த மாதத்துல கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு வாக்காக கொடுத்திருக்கிறபடினாலே இதை பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது, முகாந்திரம் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வேன்னு சொல்றாருன்னா, அப்போ நீதிக்கேற்றவண்ணம் நம்ம விதைக்கணும். அப்போ விதைக்கிறவன் எப்படி விதைக்கணுமா? சிறுக விதைக்க கூடாதான், பெருக விதைக்கணுமா. சிறுக விதைக்கிறது பெருக விதைக்கிறதுன்னு சொல்லும் பொழுது கம்மியா காணிக்க கொடுக்க கூடாது, பெருசா காணிக்க கொடுக்கணும். நான் அந்த டாபிக்ல பேச வரலங்க. வாட் ஐ வுட் லைக் டு பிரிங் அவுட் ஃப்ரம் திஸ் வேர்சஸ், நீங்கள் சிறுக விதைக்கிறது பெருக விதைக்கிறது என்னன்னா, இட் இஸ் யுவர் சிச்சுவேஷன். சிறுக விதைக்கிறவர்கள் கொஞ்சமா வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் விதைப்பாங்க, நிறைய வச்சிருக்கிறவங்க நிறைய விதைப்பாங்க. அப்போ இப்போ நிறைய வச்சிருக்கிறவங்க
நிறைய விதைக்கிறதுனால ஆண்டவர் நிறைய அவங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பாரு. சிறுக விதைக்கிறவங்க அதாவது கொஞ்சமா வச்சிருக்கிறவங்க கொஞ்சமா விதைப்பாங்க, அவங்க கொஞ்சமா தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இட் இஸ் நாட் இன் தட் கான்செப்ட். ஆண்டவர் சொல்றாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான்னா, நிறைய பேர்கிட்ட நிறைய இருக்கும், ஆனா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசே வராது. கொஞ்சம் தான் கொடுக்க மனசு வரும். ஆனா சில பேருக்கு கொஞ்சமா இருந்தாலும் அவர்கள் அந்த கொஞ்சத்துல உண்மையா இருந்து உண்மையா விதைப்பாங்க. அதுதான் நீதியின் விளைச்சல், நீதியின் சீடு. அதுதாங்க. நிறைய வேளைகளிலே ஆண்டவர் நமக்கு இந்த டெஸ்ட் வைப்பாருங்க. நம்ம கிட்ட ஒண்ணுமே இருக்காது, ஆனா ஆண்டவர் அந்த டைம்ல நம்மளை விதைக்க சொல்லுவாரு. அதுதாங்க நீதியின் விதை. இன்றைக்கு அநேக வேளையில ஆண்டவர் உங்களுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நாம ஐயோ என்கிட்டவே இல்லை, எனக்கே இல்லை, நான் எப்படிங்க தசம பாகம் கொடுக்க முடியும், நான் எப்படிங்க காணிக்கை கொடுக்க முடியும்னு சொல்லி நம்ம கையை குறுகலாக வைத்து கொள்ளுகிறது சில டைம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஆனா ஆண்டவர் இந்த மாசத்துல நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவாராம். நீங்க நீதிக்கு ஏற்ற வண்ணமாய் விதைக்க அவர் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணிக்கிட்டே இருப்பாராம். நீங்க நிறைய அப்படியே காணிக்கையா கொடுத்துக்கிட்டே இருங்க. சில சர்ச்சில் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சா இன்னொரு ப்ரோக்ராம், அதுக்கு கூட இதுக்கு கூட. ஸோ God is not looking after that. ஆண்டவர் சொல்றாரு, சியர்ஃபுல்லா கொடுக்கிறவன், உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறாராம். உற்சாகமாக கொடுக்கிற தன்மை நமக்கு வேண்டும். வேதத்துல மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல ஆக்ட்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் ஆண்டவர் 3 காரியங்களை பேசுறாரு. முதலாவது கொடுக்கிறது, 2வது உபவாசம் பண்றது, 3வது ஜெபிக்கிறது. இந்த 3 காரியத்தையும் நான் இந்த மாசத்துல ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். முதல்ல இந்த கொடுக்கிற காரியம், ஆண்டவர் சொன்ன ஆர்டர் பிரகாரமே வரேன். 2வது உபவாசிக்கிறது, 3வது ஜெபிக்கிறது. இந்த முதல் காரியம் கொடுக்கறதுல நீதியின் விளைச்சலை ஆண்டவர் பெருக பண்ணுவாராம். கடந்த நாட்களில நிறைய பேர் நீதிக்கு ஏற்ற வண்ணமா விதைத்து இருப்பீங்க, உங்ககிட்ட இல்லைனாலும் உண்மையா கொடுத்திருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாசத்துல உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நீதிக்கு ஏற்ற வண்ணமா விதைச்சிங்க இல்லையா, இந்த மாசத்துல உங்களை ஆண்டவர் விளைச்சலை காண செய்வார். அநேக வேளையில நெருக்கத்தின் மத்தியில கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மையா இருந்தீங்க இல்லையா, ஜெபிச்சிங்க இல்லையா, உபவாசிச்சிங்க இல்லையா, ஆண்டவர் இந்த மாசத்துல உங்களை நீதியின் விளைச்சலை காண செய்வார். ஆண்டவர் மத்தேயுக்கு எழுதின அந்த புஸ்தகத்துல ஆண்டவர் தெளிவா எழுதுறாரு, மாயக்காரரை போல ஆலயத்திலையும் வீதிகளிலையும் மனுஷர் பார்க்கும் வண்ணமாய் விதைக்கிறது, மனுஷர் பார்க்கும் வண்ணமாக கொடுக்கிறது, தான தர்மங்களை செய்வது. ஆண்டவர் சொல்றாரு, வலது கைக்கு கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதான், அந்தரங்கத்துல செய்யணுமா. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அந்தரங்கத்துல செய்யறோம்? மனுஷர் பார்க்கும் வண்ணமாக நிறைய செயல்பாடுகளை இன்னைக்கு நிறைய பேர் செய்யறாங்க. அந்தரங்கத்துல கொடுக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல கூட இன்னைக்கு உலகம் மாயை வந்துருச்சுங்க. ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரரை போல தானம் தர்மம் செய்யாதீங்க, மாயக்காரரை போல காணிக்க கொடுக்காதீங்க. இன்னைக்கு உலகத்தார் போல கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், ஃபேவரபிள் பீப்புளுக்கு கொடுக்குறோம். இவங்க எங்க ஊருக்காரு, அதனால இவருக்கு நான் காணிக்க அனுப்புவேன். ஐயோ இவர் ஏன் ஜாதிக்காரரு, இவருக்கு நான் காணிக்க அனுப்புவேன். இன்னைக்கு ஜாதி காணிக்க பெருகிருச்சுங்க. இன்னைக்கு ஸ்பான்சர் பண்றீங்க, யாருக்கு ஸ்பான்சர் பண்றீங்க? உங்க ஊருக்காரரு, உங்க ஜாதிக்காரரு. சபைக்குள்ள இது எவ்வளவு அவலட்சணமான காரியம். ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரரை போல பண்ணாதப்பா, உலகத்தார போல பண்ணாத. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் விதைக்கிற தன்மையும் அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் விதைக்கிற தன்மையில கூட இன்னைக்கு உலகம் பார்ஷியாலிட்டி. கர்த்தர் உங்களை ஒரு ஊழியத்தை தாங்குகிறதற்கு தகுதி உள்ளவர்களாக உங்களை செல்வ செழிப்போடு கூட வச்சிருக்கிறாருன்னா, உண்மையா தேவனுக்காக ஓடுகிறவர்களை பார்த்து இன்னைக்கு நிறைய மிஷினரிகளை தாங்குறீங்க, நிறைய ஊழியங்களை தாங்குகிறீங்க. அந்த தாங்குகிற தன்மைக்கு பின்பாக என்ன இருக்குது, என்ன ஒளிஞ்சிருக்குது? அதுக்குள்ள ஜாதி இருக்குதா, அதுக்குள்ள பார்ஷியாலிட்டி இருக்குதா, உங்க ஊருக்காரங்க அப்படின்னு இருக்குதா? நான் சொல்றேன், அதுல ஆண்டவர் பிரியப்படவே மாட்டாருங்க. அதுல ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். நீதியின் விளைச்சலை காணணும்னா நீதிக்கேற்ற வண்ணமா விதைங்க. நீங்க கொடுக்கிற காரியத்துல நீதி இருக்கணும், உண்மை இருக்கணும், சத்தியம் இருக்கணும், வசனம் இருக்கணும், வசனத்தின் உண்மைத்தன்மை இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் விதைக்கிறீங்க. ஊழியத்தை, தேவனுடைய ஊழியத்தை தாங்குகிறதுல அநேகர் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறீங்க. எஸ்பெஷலி நான் இப்போ இந்த சவுதி அரேபியா பட்டணத்துல இப்ப நான் இருந்து பேசுறேன். இப்போ இது போல எத்தனையோ வெளிநாட்டுல இருக்கிறவங்க நிறைய ஊழியங்களை, தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கிற நிறைய மிஷன் ஸ்தாபனங்களை நிறைய பேர் தாங்குறீங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உண்மைத்தன்மை என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நீதிக்கேற்ற வண்ணமா விதைங்கப்பா. சகோதரியே, நீதிக்கேற்ற வண்ணமா விதைங்க. நீங்க விதைக்கிற காரியத்துக்கு பின்பாக ஒருவேளை ஏதோ ஒரு மார்க்க பேதம் இருக்கும் என்றால்
தேவன் நீங்க விதைக்கிறதுல பிரியப்பட போகிறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய ஊழியங்களை பெரிய பெரிய விதமா தாங்குறாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு கோர் பாயிண்ட் இருக்கும். அவங்க எங்க ஊருக்காரங்க, அவங்க எங்க ஜாதிக்காரங்க, அவங்க எங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி நிறைய விதமா தேவனுடைய ஊழியத்தை தாங்குறதுல கூட இன்னைக்கு மார்க்க பேதம். தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுவார் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். உங்கள் நீதியின் விதை தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும். அப்பதான் நீதியின் விளைச்சலை காண முடியும். If you want to see a greater harvest in your sowing, தேவன் நீங்கள் நீதிக்கேற்றவனமாய் விதைக்கணும்னு விரும்புகிறார். ரெண்டாவது இம்பார்ட்டன்டான காரியம், நீங்க ஃபாஸ்ட் பண்ணணும். இந்த மாசத்துல நீங்க நீதியின் விளைச்சலை காணணும்னா the first thing is, இது வரைக்கும் நீங்க ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிச்சதற்கான ஒரு வல்லமையின் கிரியையை காண்பீங்க. இது வரைக்கும் யாராவது ஃபாஸ்ட் பண்ணாம ஜெபிக்கிற தன்மை இருக்கும்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ உபவாசித்து ஜெபி, நீதியின் விளைச்சலை காணுவ. இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேருக்கு வாக்கு பண்ணுகிறார். கடந்த மாதங்களிலே எத்தனையோ பேர் காத்திருந்தீங்க. இந்த லெந்து நாட்களில் அநேக பேர் நிறைய காரியங்களுக்காக காத்திருந்தீங்க. உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிறதுக்காக அநேக பேர் காத்திருந்தீங்க. அநேக சத்துருக்கள் கையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று அநேக பேர் காத்திருந்திருப்பீங்க. ஆண்டவருடைய ஆலயத்திற்காக காத்திருந்திருப்பீங்க, தேசத்திற்காக காத்திருந்திருப்பீங்க, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, உற்றாருக்காக, உறவினருக்காக, எவ்வளோ காரியங்களுக்காக. ஏதோ ஒரு ப்ரொவிஷன் வேணும், ஏதோ ஒரு பொருள் வேணும், லேண்டு வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்க ஜெபிச்சுட்டு இருந்திருப்பீங்க. எஸ்பெஷலி குழந்தைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க, திருமணத்திற்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியின் விளைச்சலை காண செய்வாராம். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக காத்திருக்காதவங்க இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு, ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களையும் நீதியின் விளைச்சலை இந்த மாசத்துல காண செய்வார். நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கணுங்க. மனுஷர் காணும்படியாக அல்ல, அந்த ரங்கத்துல ஜெபிக்கணுமா, சீக்கிரட்டா உட்காந்து ப்ரேயர் பண்ணணுமா. ஆண்டவர் அதை விரும்புறாருங்க. நிறைய வேளைகளில அந்த தன்மை, அந்த குணாதிசயம் எனக்கு பிரயோஜனப்பட்டிருக்கிறது என் வாழ்க்கையில. அநேக வேளைகளில என் வீட்டுக்குள்ள, என் ரூம்குள்ள நான் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அநேக வேளையில ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார், என்னை விடுதலை ஆக்கினார், என்னை அபிஷேகித்தார், பாடல்களை கொடுத்தார், அலங்கரித்தார். என்ன இன்னைக்கு நிறைய வேளையில் நீங்க ஃபாஸ்ட் பண்ணும்போது பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஃபோன் எடுத்துக்கிட்டு ஃபாஸ்டிங் பண்ற அந்த ரூம்ல போய் ஜெபிக்கிறது. அதுக்கு நீங்க 10 பேர் கூட உட்காந்து ஃபாஸ்டிங் போட்டுடலாம். ஃபோன் கூட உட்காந்து நீங்க ஃபாஸ்டிங் போடுறது. நீங்க ஃபாஸ்டிங் பண்ணும்போது உங்க கையில இருக்க வேண்டியது ஒண்ணுதான், இந்த பைபிள். இந்த பைபிளை மட்டும் வச்சுக்கிட்டு உள்ள போய் ஃபாஸ்ட் பண்ணி உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு, சில பேர் 2 மீல் கட் பண்ணி ஃபாஸ்டிங் போடுவீங்க, சில பேர் 1 மீல் கட் பண்ணி ஃபாஸ்டிங் போடுவீங்க. அநேகர் ஆண்டோட கிருபையினால 3 வேளையும் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றவங்க கூட இருக்கிறாங்க. 40 நாள் பண்றவங்க இருக்கிறாங்க. அநேக நாள் 21 நாள், 7 நாள், நிறைய பேர் பண்றாங்க, ஃபாஸ்டிங் பண்றாங்க. 3 நாள் கூட இருக்கிறாங்க. மை கிரேட் அட்வைஸ் டு யூ இஸ், ஃபோன் எடுத்துகிட்டு ஃபாஸ்டிங் போகாதீங்க. நிறைய வேலையில் ஃபாஸ்டிங்கில் போய் உட்காந்துக்கிட்டு ஃபோனில் பாட்டை போட்டுட்டு உட்காந்து அப்படியே தியானிக்கிற மாதிரி இருக்கிறது. அது நிறைய பேருக்கு கெட்ட பழக்கம். ஆண்டவர் சொல்கிறார், அதை பண்ணாதீங்க. நீங்கள் தனிமையில் எந்த ஒரு உலகத்தின் அட்டாச்மெண்ட்டோ கனெக்டிவிட்டியும் இல்லாமல் போய் உட்காருங்க. டைமை கூட பார்க்காதீங்க, இப்போ உட்காந்து பாருங்க. அவர் வல்லமையாக உங்களோடு கூட பேசுகிறத நீங்கள் காண்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரியும். நான் ஃபாஸ்டிங்னு போட்டுட்டேன்னா நான் எப்படி இருப்பேன். ஃபோன் எடுப்பேனா, எடுக்க மாட்டேனா, ஃபோனை வச்சிருக்க மாட்டேனான்னு என் ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும். என்னை சுற்றி இருக்கிற என் வீட்டாருக்கு தெரியும். ஃபோன் பக்கமே நான் போகிறது 100%, 95% தவிர்த்துருவேன். சில டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கெடியூல் எனக்கு இருக்குன்னா அந்த டைமில் ஃபோனை கொஞ்சம் ஒரு எப்பவுமே கொஞ்சம் அதை அட்டன் பண்ணுற மாதிரி வச்சுருப்பேன். இல்லைன்னா மேக்ஸிமம் அந்த ஃபோன் இல்லாமல் ஃபாஸ்டிங் போய் உட்காரணும்னு நான் பார்ப்பேன். தேவஜனமே, இந்த நாட்களில் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நீதியின் விளைச்சலை கர்த்தர் காண செய்வார். 3வது காரியம், நீங்கள் ஜெபிக்கணும். சில பேருக்கு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்க முடியாது டியூ டு ஹெல்த் இஷ்யூஸ். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, டோன்ட் குவென்ச் யுவர் ப்ரேயர் லைஃப். நீங்கள் இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நீதியின் விளைச்சலை காண செய்வாரா. அநேக வேளையில் கடந்த நாட்களில் நீங்கள் ஜெபித்த காரியங்களுக்கு, நீங்கள் விதைச்ச ஜெபங்களுக்கு ஆண்டவர் இந்த மாசத்துல வாக்கு பண்றாரு. He will show you the great harvest of your prayers. உங்கள் ஜெபத்திற்கான பெரிய விளைச்சலை, நீதியின் விளைச்சலை கர்த்தர் காண செய்வார். நிறைய வேளையில நம்ம நீதிக்கு ஏற்றவனும் நம்ம ஜெபிச்சிருக்க மாட்டோம். அக்கிரம சந்தையோடு கூட ஜெபிக்கிறாங்கன்னா அந்த ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறாராம். அதுல ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். நிறைய வேளையில நம்மளுடைய இருதயத்துல கோபமும் வைராக்கியமும் வச்சுக்கிட்டு
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மனைவிக்கோ கணவனாருக்கோ பிள்ளைக்கோ ஜெபம் பண்ணுறோம், ஆனால் அவர்களை குறித்த அன்பே நமக்கு இல்லை. கணவனார் மேலே அன்பு இல்லை, மனைவி மேலே அன்பு இல்லை, பிள்ளைங்க மேலே அன்பு இல்லை. ஏதோ ஒரு நண்பரோ ஏதோ ஒரு சொந்தக்காரங்களோ ரட்சிக்கப்படணும், ஆண்டவரை அறியணும், அவங்க கெட்ட பழக்கங்களெல்லாம் விட்டுட்டணும், அடிமைத்தனத்தில் விட்டுறணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? அவங்க மேலே அன்பே இல்லாமல் ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்கிறாரு, அது நீதியின் ஜெபம் இல்லை, அதில் அக்கிரமம் இருக்கிறது. அன்பு இல்லை. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகல பாவங்களையும் திரளான பாவங்களையும் மூடும். அப்போ அன்பு இல்லாமல் நம்ம ஜெபம் பண்ணால் அதில் நீதியின் விளைச்சலை பார்க்க முடியாது. அப்போ அன்போடு கூட அவர்களுக்கு மனமுகுந்து ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவர்கள வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த வேர்ல்ட்லி வெனஸ்டேல இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் பேசுகிறார். நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவாராம். காண செய்கிறது மட்டும் இல்லை, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாரா, இன்னும் பெருக பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவாரா. அவர் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் கொடுக்க கொடுக்க அவர் அந்த நன்மைகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஃபாஸ்ட் பண்ண பண்ண பரிசுத்தத்திற்கு ஏதுவான ஒரு டிசிப்ளினுக்குள்ள அவர்கிட்ட நெருங்குகிற அனுபவத்தில் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுப்பார். அவரோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவத்தை கொடுப்பார். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க இன்னும் வல்லமுடையவர்களாக, காத்திருக்கிறவர்களாக, தரிசனம் நிறைந்தவர்களாக, அக்கினியானவர்களாக, அபிஷேகம் நிறைந்தவர்களாக அவர் உங்களை வைத்து அழகு பார்ப்பாருங்க. இந்த வேர்ல்ட்லி வெனஸ்டேல கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்திட்டோம். என்னிடத்துல அநேக சாட்சிகள் உண்டு. கொடுக்கறத பற்றின சாட்சிகள் உண்டு, ஃபாஸ்டிங் பண்ணதை பற்றின சாட்சிகள் உண்டு, ஜெபித்து ஜெயம் பெற்றதை குறித்த சாட்சிகள் உண்டு. எல்லாம் அவருடைய கிருபையினால அவர் வழிநடத்தி வந்த விதங்க. ஒரே ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்கிறேன். ஆண்டவர் நீதியின் விளைச்சலை காண செய்ததை, நீதிக்கேற்ற வண்ணமாக விதைக்க செய்ததை குறித்ததான ஒரே ஒரு சாட்சியை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பட்டணத்துக்கு நான் ஊழியத்திற்கு செல்ல கர்த்தர் கிருபை செய்தார். மாலை வேளையில் காலையில் நான் ஊழியம் செஞ்சேன். அப்போது அந்த இடத்துல எனக்கு பெரிய நீடு இருக்குது. ஒரு சென்னையிலேருந்து கொஞ்சம் ஒரு 120 கிலோமீட்டர் தள்ளி அந்த கூட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன். எனக்கு பெட்ரோலுக்கு மொத்தமே என்கிட்ட 300 ரூபாய் தான் இருக்குது. அப்புறம் 250 ரூபாய் பெட்ரோல் போட்டு காணிக்க போகிறதுக்காக நான் ஒரு 50 ரூபாய் கையில் வச்சுருக்கிறேன். அப்போது என்னோட இன்டென்ஷன் என்னென்னா, இந்த கூட்டத்துக்கு போகிறோம், இந்த கூட்டத்தில் காணிக்க கொடுப்பாங்க, அப்போ நம்ம வாங்கிட்டு நம்ம வந்துட்டோன்னா நம்மளுக்கு பெட்ரோலுக்கும் உதவும், வீட்டுக்கும் சில காரியங்களை நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கூட்டம் கரெக்டாக முடியுது. ஆவியானவர் என்கிட்ட பேசினார், நீ வாங்குற காணிக்கையை அந்த பாஸ்டர் கையிலே கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி. நான் ஆண்டவர்கிட்ட பேசினேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு நன்மை செய்கிறவர் தான், அற்புதம் செய்கிறவர் தான், ஆனால் என்னை இந்த பிரச்சனையில் மாட்டி விடாதீங்க ஆண்டவரே. 300 ரூபாய் இருந்தது, 250 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். இப்போ 2 மீட்டிங், ஈவினிங் அண்ட் மார்னிங், காணிக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபாய் மட்டும்தான் இருக்குது. இதை வச்சுட்டு எப்படி ஆண்டவரே, ஆல்ரெடி நான் வச்சிருக்கிறது புல்லட் பைக்கு, ஆல்ரெடி பெட்ரோல் பயங்கரமாக குடிக்குது, நான் இவ்வளோ தூரம் 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், ரெஸ்ட் நான் திரும்பி 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும்னா என்கிட்ட பெட்ரோலே இல்லை ஆண்டவரே, ஹவு இட் பாசிபிள்? ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை நடத்துவேன், என் வார்த்தைக்கு செவி கொடுக்குறேன்னா உண்மையாக கொடுத்துட்டு போ அப்படின்னாரு. தேவஜனமே, அன்னைக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதோ, ஐ ஃபவுட் ஃபார் an half an hour. ஆண்டவரே முடியாதுன்னு சொன்னாலும் ஆண்டவர் என்னை கீழ்ப்படிய வச்சார். அன்னைக்கு அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த ஊழியக்காரர் கையில் கொடுத்த காணிக்கை அப்படியே ஜாம் பண்ணி திருப்பி கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு எவ்வளோலாம் தெரியாதுங்க, ஆனால் நான் சாட்சியாக சொல்லுவேன், என் வண்டிக்கு ஆல்மோஸ்ட் 240 கிலோமீட்டர்ஸ் 250 ரூபாய் பெட்ரோலுக்கு என் வண்டி ட்ராவல் பண்ணிச்சு. எப்படி தான் நான் சென்னைக்கு சேர்ந்தேன்னு தெரியாது. ஒரு இடத்துல என் வண்டி நிற்கவே இல்லை. ஆண்டவர் என்னை நேர்த்தியாக நடத்தினார். அது மாத்திரம் இல்லை, அவங்க எனக்கு எவ்வளோ காணிக்க கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் நான் வீட்டுக்கு சேர்ந்து ஜஸ்ட் ½ an hourக்குள்ளே என் அக்கௌண்ட்டில் ஒரு பணம் விழும்படியாக தேவன் கிருபை செய்தார். என் தேவைகளை சந்தித்தார். என்னை வெட்கப்பட்டு போகாமல் காத்தாருங்க. அதுதாங்க நீதியின் விதை. அதுதான் நீதியின் விதை. உங்ககிட்ட இருக்கும்போது கொடுக்கறது இல்லைங்க ஆசீர்வாதம். இல்லாதப்பையும் உண்மையாக கொடுக்குற தன்மை, இல்லாதப்பையும் உண்மையாக விதைக்கிற தன்மை. உங்கள் விதைக்குள்ள மார்க்க பேதங்கள் இருக்கக்கூடாது, பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது, செல்ஃப் இருக்கக்கூடாது. அது உற்சாகமாக இருக்கணும், மனரம்யமாக இருக்கணும். பரிசுத்தவான்களை தாங்குகிறதுல முதன்மையான இடத்துல நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார்னு வசனம் சொல்லுதுங்க. அதுதான் ஆண்டவர் கொரிந்தியர் பட்டணத்திற்கு பவுலை கொண்டு பேசுகிறார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். பவுல் டிசிப்ளின் பண்ணுறாருங்க. கஞ்சத்தனமாக கொடுக்காதீங்கப்பா, நான் வரும்பொழுது நீங்கள் கஞ்சத்தனமாக கொடுக்குற தன்மை இருக்கக்கூடாது, நான் அதுக்கு முன்னாடி ஆளுங்களை நான் அனுப்புகிறேன், பிளான் பண்ணி ப்ராப்பராக கொடுங்க,
See, this is the teaching to the church from Paul. இன்னைக்கு பவுல் சொல்ற நிறைய காரியங்களை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு பவுல் கொடுக்கறத குறித்து ஒரு டிசிப்ளினான டீச்சிங் பண்றாரு. பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கறதுல கஞ்சத்தனமா கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். நானா சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணும். நான் இந்த அதிகாரம் 9வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் முழுவதுமா வாசிங்க. You will understand what Paul is teaching from here. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற காரியத்தில் உண்மையா இருங்க. ஃபாஸ்டிங் போடுறதுல உண்மையா இருங்க. ஃபோன் எடுத்துக்கிட்டு போவாதீங்க. ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபாஸ்டிங் போடாதீங்க. 3வது காரியம், ஜெபிங்க. தவறாம இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாம ஜெபம் பண்றது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ நீங்க ஜெபிக்கிற விஷயத்துல இடைவிடாம அன்சீசிங் பிரேயரோடையவர்களா இருங்க. உங்க வாழ்க்கையில விளைச்சலை பார்ப்பீங்க, நீதியின் விளைச்சலை பார்ப்பீங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளினால உங்களை திடப்படுத்தி இருப்பார் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். இன்னுமாக கர்த்தர் நம்மை இந்த வசனத்தினால இந்த மாதம் முழுவதுமாக நம்மளை நடத்தி நம்மை அலங்கரிக்கட்டும். மே காட் பிளஸ் யூ. நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம ஜெபிக்கலாம். அப்பா, இந்த வசனத்தை கேட்கிற யாவருக்காய் நான் நம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீதியின் விளைச்சலை காண செய்வீங்க, வர்த்திக்க பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. கடந்த நாட்களில் விதைத்த எத்தனையோ பிள்ளைங்க உண்டு. கொடுக்கிற விஷயத்துல விதைத்தவங்க உண்டு, ஃபாஸ்டிங் பண்ண விஷயத்துல விதைத்தவங்க உண்டு, ஜெபிச்ச காரியத்துல விதைத்தவங்க உண்டு. அவர்கள் எல்லாரையும் இந்த மாசத்துல நீதியின் விளைச்சலை அவங்க விதைத்ததற்கு ஏற்ற வண்ணமாக விளைச்சலை அவர்கள் காண்பார்களாக, அற்புதங்களை காண்பார்களாக. அவர்கள் கண்ணீரோடு கூட விதைத்தார்கள் அல்லவா? கம்பீரத்தோடு கூட இந்த மாசத்துல அவங்க அறுக்கும்படியா செய்யுங்கப்பா. கண்ணீரோடு கூட விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுக்கிறானே ஆண்டவரே. இவர்கள் கம்பீரத்தோடு கூட இந்த விளைச்சலை அறுப்பார்களாக, வர்த்திக்க பண்ணுவீர் என்று சொல்லியிருக்கிறீர்கள், இன்னும் காண்பார்களாக. அநேகர் ஆண்டவர் விதைக்க ஆயத்தமா இருக்கிறாங்கப்பா. இந்த மாசத்துல நீதியின் விதைகளை விதைக்க ஆயத்தமா இருக்கிறாங்க. I pray that they too will see a greater harvest of their seeds for sowing. ஆண்டவரே, அவர்கள் விதைக்கிறதற்கு ஏற்ற வண்ணமாக ஒரு பெரிய அறுவடையை, ஒரு பெரிய விளைச்சலை காண்பார்களாக. அவர்களை வர்த்திக்க பண்ணுவீராக. இந்த மாசத்துல எங்களை வாக்கு பண்ணுகிறீங்க, நீங்க வர்த்திக்க பண்ணுவீங்கப்பா. ஆண்டவரே, நிறைய பேர் ஆண்டவரே மாம்சமா விதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. பார்ஷியாலிட்டியா விதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மார்க்க பேதங்களுக்கு இடம் கொடுத்து விதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. They are thinking that you are so happy for their seeds. அவங்க விதைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. But please help them to understand that you don't like such people, those who sow because of their self. சுயத்தின் பட்சமாக பாரபட்சம் பார்த்து விதைக்கிறவர்களாக இராமல் அவர்கள் நீதி உள்ளவர்களாய் விதைக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்பதை இந்த நாளில தீர்க்கமாக அவர்களிடத்தில் நீர் பேசுகிறீர் என்று நான் நம்புகிறேன். உபவாசித்து ஜெபிக்கிறதுல எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. சில வேளையில எங்கள் சரீரங்கள் சோர்வடைகிறது, பலவீனம் அடைகிறது, உணவை இச்சிக்கிறது. தெய்வமே, நாங்கள் அவ்வளமாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் அறை வீட்டுக்குள்ள கதவை சாற்றி நாங்கள் உண்மையாக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக, இன்னும் இடத்துல கிட்டி சேருவதற்கு ஏதுவான பாக்கியத்தை அடைகிறவர்களாக நாங்கள் இந்த மாதத்துல காணப்பட உதவி செய்யுங்க. இடைவிடாம ஜெபிக்க உதவி செய்யுங்க. தவறாம ஜெபிக்க உதவி செய்யுங்க. எங்கள் ஜபத்துல நாங்கள் வேரூன்றினவர்களாக, ஆண்டவரே, ஜப ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக நாங்கள் அன்சீசிங்கான பிரேயர் லைஃப் உடையவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ராஜ்யத்தை தேடுகிற ஜபம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறதை போல பூமியிலும் செய்யப்படுகிறதற்கு ஏதுவான தன்மை நிறைந்த ஜபமாக எங்கள் ஜப வாழ்க்கை, உம்முடைய ராஜ்யத்தை, உம்முடைய வருகையை எதிர்நோக்குகிற ஜபமாக எங்கள் ஜப வாழ்க்கை காணப்பட உதவி செய்யுங்க. உங்க திவ்ய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காகவும் ஏங்கி நிற்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, எனக்கு கொடுக்க ஆசை உண்டு, ஆனா என்னிடத்துல இல்லையே ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. அவர்களுடைய கைகளை திடப்படுத்தி அவர்களை பெருக பண்ணி, தேவனாகிய கர்த்தர் அந்த நீதிக்கு ஏதுவான ஏக்கம் இருக்கிறதே ஐயா, அந்த ஏக்கம் உடையவர்களை நீர் கொடுத்து ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது உண்மையாக அவர்களும் உடைய ராஜ்யத்திற்கு என்று கொடுக்கிறவர்களாக காணப்பட தேவன் கிருபை செய்வீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கிருபை சொல்லட்டும். இந்த மாதம் முழுவதுமாக எங்களை நடத்துங்க. இந்த மாதத்துல ஆண்டவரே, இந்த வெயிலின் உஷ்ணம் ஆண்டவரே எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு வருகிற இந்த வெக்கேஷன் டைம் எல்லாம் ஆண்டவரே, இந்த வெக்கேஷன் நேரம் எல்லாம் people wherever they travel, I pray that your divine protection will be on them. உடைய கிருபையினால யாவரையும் மூடி மறைத்து கொள்ளுங்க. இந்த நாட்களில ஆண்டவரே, அநேக பிள்ளைங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இன்னும் எழுத போறவங்க இருக்கிறாங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த
லொகேஷன் டேஸ் ஸ்டார்ட் ஆகும் பொழுது உடைய கிருபை சகலரையும் மூடட்டும். ஊழியத்து நிமித்தமாய் பிரயாணம் பண்ணுகிறவர்களை நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க. கிருபை சொல்லட்டும். துதிகன மகிமைகளும் ஏறெடுக்கிறோம். இன்ப ரட்சகரும் மீட்பருமாகிய என் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். Meet you on next Worldly Wednesday. Until then, stay tuned. God bless you.